உங்களோடு கூட இணைந்து ஜெபிப்பது, உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே ரொம்ப கரிசனை உள்ள ஒரு தேவன், அதாவது அக்கறை உள்ள ஒரு தேவன். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் ரொம்ப கவனமாக நோக்கி பார்த்து உதவி செய்கிற ஒரு ஆண்டவர். இந்த நாட்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிற ஒரு நாட்கள். ஒரு புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே பிள்ளைகள் நுழைந்திருக்கிறாங்க. அதனால் புதுசாக ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷம். புதிய வகுப்புக்கு போனனாலே பிள்ளைகளுக்கு சந்தோஷம் தானே. ஆனால் இந்த சமயத்தில் இந்த ஆரம்ப காலத்திலேருந்தே பிள்ளைகளுக்கு நீங்கள் அதிகமாக செபிக்கணும். அவங்க படிப்பின் காரியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கர்த்தர் சித்தமானால் சீக்கிரத்தில் இன்னும் சில கல்வியாளர்களை கொண்டு பிகினிங்கிலிருந்து எப்படி பிள்ளைகள் படித்து தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும், இந்த ஆரம்ப காலத்திலேருந்து ரெகுலராக அவங்க படிப்பிற்கு எப்படி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும், பெற்றோர் அவங்களுக்கு எப்படி உதவி செய்யணும் என்பதை குறித்து சீக்கிரத்தில் ஸ்பெஷல் நிகழ்ச்சிகள் நடத்த இருக்கிறோம். அதை குறித்து உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். என்னால் பிள்ளைகளுக்காக நீங்கள் ரொம்ப பாரம் எடுத்து ஜெபிக்கிறீங்க. அதோடு கூட காலேஜில் சேர்க்கிறதுக்கு நிறைய பேர் பிரயாசப்படுறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி காரியங்களை செய்யுங்க, கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். சரி, இந்த நாள் ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற உங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். சரி, இந்த நாளில் நாம் சாட்சிகளை கேட்டு ஜெபம் செய்வோம். புதுசாக அதனால் நிறைய பேர் நிகழ்ச்சியை பார்க்குறீங்க. எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிடாதா என்ற எண்ணத்தோடு சிலர் பல மாதமாக நீங்கள் சுகத்துக்காக காத்திருக்கிறீங்க. ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டால் டிவிக்கு முன்னால் உட்காந்து இந்த நாளாவது எனக்கு சுகம் கிடச்சிடணும், விடுதலை கிடச்சிடாதா, என் குழந்தைக்கு அற்புதம் நடந்துடாதான்னு சொல்லி சொந்து போகாதங்க. இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ரொம்ப நாள் காத்திருக்கீங்களா? அவங்களுடைய விடுதலை சுகத்துக்காக இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். சொந்து போகாமல் நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கிறதற்கு ஒரு 5 நிமிட நேரம் தான் உங்களுக்கு வழங்கப்படுகிறாரு. இயேசு அற்புதம் செய்யறதுக்கு அப்படின்ற நேரம் போதும், அவ்வளோதான். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் இல்லை, கட்டாயம் அற்புதம் செய்வார். அதனால் புதுசாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, யாரோ சொல்லியிருக்கிறாங்க, இதை பாருங்கள் உங்களுடைய துக்கம் மாறும், உங்களுக்கும் அற்புதம் நடக்கும் என்று சொல்லி நீங்கள் பார்க்குற நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளணும். இந்த மனிதனால் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. நான் உங்களைப் போல சாதாரண பாடுள்ள இரத்தமும் சதையும் உள்ள ஒரு மனிதன்தான். நான் உங்களுக்கு அற்புதம்லாம் செஞ்சிட முடியாது. அற்புதம் என்பது இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம். முடியாததை முடிய செய்கிற காரியம்தான் அற்புதம். அது ஆண்டவரால் மட்டும்தான் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து என்கிற அற்புதமான ஆண்டவர், அவர் ஏராளமான அற்புதங்களை செய்திருக்கிறார், இப்பவும் செய்து கொண்டே வருகிறார். இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். அந்த இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். அவரை நோக்கி பிரார்த்தனை பண்ணுவது தான் என்னுடைய வேலை. நீங்களும் என்னோடு இணைந்து செபிக்கும்போது, பிரார்த்தனை செய்யும்போது இயேசு உடனே அற்புதம் செய்வார். அவர் எங்கெங்கே இருக்கிறாரு? எதை பார்த்துங்க பிரார்த்தனை பண்ணுறது? படத்தை பார்க்கணுமா, சிலுவையை பார்க்கணுமா, அல்லது சர்ச்சை பார்த்து பிரார்த்தனை பண்ணணுமா, 4 மாடியை பார்த்து பிரார்த்தனை பண்ணணுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து படத்திலும் அல்ல, சிலையிலும் அல்ல, அல்லது ஒரு கோபுரத்திலும் அல்ல, அவர் ஒரு குறிப்பிட்ட கட்டடத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் அல்ல. அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறார், உங்கள் கூட இருக்கிறார். நீங்கள் எங்கே உட்காந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களோ, சில ட்ராவலில் நீங்கள் செல்லில் பார்த்து கொண்டு இருக்கீங்களா, உங்கள் காருக்குள்ளே இருக்கிறார், ட்ரெயினில் இருக்கிறார், ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். எங்கும் வியாபித்திருக்கிறவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்போ உங்கள் பக்கத்தில் இருந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறதை ஆண்டவர் கவனித்து கொண்டு இருக்கிறார். இயேசுவேன்னு நீங்கள் கூப்பிடும்போது அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும், தொடுதலை உணர முடியும், சுகம் கொடுப்பதை, உங்களுடைய சரீரத்தில் சுகம் உண்டாவதை உணர முடியும். நம்ம ஜெபிக்கும்போது நம்ம எதையும் பார்க்க தேவையில்லை. கண்களை மூடி நம்முடைய இருதயத்தில் இயேசுவை நினைத்து ஜெபிக்கணும், அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து ஒரு பொருளையோ படத்துக்குள்ளேயோ கிடையாது. அவர் நம்முடைய மனதிலே வாசம் பண்ணுகிற தேவன். நம்முடைய இருதயம்தான் அவர் வாசம் பண்ணுகிற ஆலயம் என்று வேதத்தில் ஆண்டவரை சொல்லியிருக்கிறார். என்னுடைய ஆலயம் நீங்கள் தான், உங்களுக்குள்ளே நான் வாசம் பண்ணுவேன். இயேசுவே எனக்குள்ளே தங்கியிருங்கன்னு கூப்பிட்டிங்கன்னு வைங்க, உங்களோடு அவர் தங்கியிருப்பதை
உணர முடியும். உங்கள் கூட அவர் இருப்பதை உணர முடியும். அதுதான் இயேசு கிறிஸ்து. அதனால் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, ட்ராவலில் இருந்தாலும் சரி, ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் சரி, அந்த ஜெப நேரத்தில் விசுவாசத்தோட இருதயத்தை இணைத்து இயேசுவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும்போது உடனே அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீங்க, பெற்றுக்கொள்வீங்க. உங்கள் துக்கம் இன்றைக்கு சந்தோஷமாய் மாறும். அந்த எப்படிங்க ஜெபிச்சு ஆசீர்வாதம் பெறுவது அப்படின்னா, சில சாட்சிகளை உங்களுக்காக நான் வாசிப்பேன். 2 சாட்சிகளை வீடியோவில் பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கு புரியும் எப்படி இயேசுகிட்ட ஜெபித்து அற்புதம் பெற வேண்டும் என்பது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே பயப்படாதே, என் மகளே நீ பயப்படாதே. எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? பயப்படுகிற சூழ்நிலை வந்திருக்கிற ஆண்டவரே. இந்த வியாதியை பற்றி பயப்படுற மாதிரி சொல்கிறாங்க. இந்த தேவையை பார்த்தா பயமாக இருக்குது. இந்த பொல்லாத மனிதர்கள் எழும்பி எனக்கு விரோதமாக செய்கிறத பார்த்தா வாழ விட மாட்டாங்க போல் இருக்கிறது. இந்த மாதிரி பயப்படுகிற சூழ்நிலை தானே இருக்குது. பயப்படாதே அப்படின்னு சொல்கிறது எப்படி? சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இருக்கல உனக்கு, நான் இருக்கிறேன், உனக்கு கூட இருக்கிறேன். எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணாலும் வரட்டும், எவ்வளோ பெரிய தேவைன்னாலும் வரட்டும், நான் உனக்கு இருக்கிறேன். அதான் ஆண்டவர் இயேசு சொல்கிற வார்த்தை. வெறும் வார்த்தையில் சொல்லிவிட்டு போகலை, நான் கூட இருக்கிறேன், உனக்கு உதவி செய்ய, உனக்கு ரட்சிப்பை கொடுக்க, உனக்கு விடுதலை கொடுக்க, பாதுகாக்க நான் கூட இருக்கிறேன். இயேசு கூட இருந்தால் போதும், நாம் பயமில்லாமல் முன்னேறி போகலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன் என்பதாய். அதனால் பயப்படாதங்க, இந்த சூழ்நிலை மாறும். இன்றைக்கி நீங்கள் பயப்படுறீங்க பார்த்தீங்களா, அந்த சூழ்நிலையை ஆண்டவர் இன்றைக்கி மாற்றப் போகிறார். நீங்கள் பயப்படுறீங்களா, இந்த வியாதியை இன்றைக்கு இயேசு குணமாக்க போகிறார். நீங்கள் பயப்படுறீங்களா, இந்த தேவைகளை அவர் சந்திக்க போகிறார். நீங்கள் பயப்படுறீங்களா, இந்த பிசாசின் கிரியைகளை இன்றைக்கு ஆண்டவர் அழித்து உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கிறோம், டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்களோ, பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்ல செய்தி சொல்லும்படி கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்குவார். அதனால் பயப்படாதங்க. சரி, ஆண்டவரிடத்தில் ஜெபிச்சு அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறதுக்கு எப்படிங்க ஜெபிக்கிறது? ஏற்கனவே இப்படி பிரார்த்தனை பண்ணி அற்புதம் பெற்றுக்கொண்ட நிறைய பேர் தங்களுடைய அனுபவத்தை எங்களுக்கு எழுதியிருக்கிறாங்க. அவங்க எங்களுக்கு சொல்லுவாங்க, ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி காரியம் இயேசு செய்தார் என்பதாக. அதை நாங்கள் மறுபடியும் அவங்களோட பேசி அது உண்மைதானா என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு அதிலிருந்து ஒரு 5 சாட்சிகளை மாத்திரம் செலக்ட் பண்ணி உங்களுக்கு வாசிக்கிறோம். அது உங்களுடைய பெயர், அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே எங்கிட்ட இருக்கிறது. அப்புறம் 2 சாட்சிகளை வீடியோவில் அவங்க நேரடியாக சொன்னதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதன் பிறகு தான் நம்ம பிரார்த்தனை செய்ய போகிறோம். இந்த சாட்சிகளை பார்க்கும்போது கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகும். அந்த விசுவாசம் உள்ள ஜெபந்தான் அற்புதத்தை கொண்டு வரும். சும்மா கடமைக்கு ஜெபிச்சு அற்புதத்தை காண முடியாது. முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஜெபிக்கும் போது தான் அற்புதம் நடக்கும். அதனால் இந்த சாட்சியை கவனமாக கேளுங்க. முதலாவது சகோதரி பியூலா பீட்டர் பால், திருச்சி சார்ந்தவங்க சகோதரி பியூலா பீட்டர் பால். கடந்த 2024ஆம் வருடம் அக்டோபர் மாதத்தில் நான் 5 மாத கர்ப்பிணியாக இருந்தபோது பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்றேன். ஸ்கேன் எடுத்து பரிசோதித்த மருத்துவர், உங்கள் வயிற்றில் உள்ள குழந்தைக்கு மூக்கில் எலும்பு இல்லை என்றும், இப்படியே குழந்தை வளர்ச்சி அடைந்து பிறந்தால் நார்மல் குழந்தையாக இருக்காது, அதனால் இப்பொழுதே குழந்தை அபார்ஷன் செய்துவிட வேண்டும் என்றும் மருத்துவர்கள் கூறினர். குழந்தைக்கு மூக்கில் அந்த எலும்பு இல்லை, அது கருவில் உருவாகும் போதே ஒரு குறைபாடு இருக்குது. அது பிறந்தார் ஊனமுள்ள குழந்தையாக இருக்கும். என்னென்ன பாதிப்பு இருக்குன்னு தெரியாது. சில சமயம் பொம்மை மாதிரி சும்மா இருக்கும், அவ்வளோதான். அதை விட இப்போவே நீங்கள் கரு சிதைவு பண்ணிடுங்க. இது மருத்துவத்தில் அவங்க சொல்லுகிற ஒரு காரியம். அவங்க அந்த மாதிரி குறைபாடு உள்ள குழந்தை வச்சு கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே சொல்லுவாங்க. அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. 1 மாதம் கழித்து மறுபடியும் பரிசோதித்து பார்த்தும் அதே ரிப்போர்ட் தான் வந்தது. சரி, 1 மாதம் வெயிட் பண்ணலாம். 1 மாதம் கழித்து மறுபடியும் போனால் அப்பவும் அதே மாதிரி தான் ரிசல்ட் வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2024ஆம் வருடம் நவம்பர் மாதத்தில்
நாலுமாவடியில் உள்ள 24 மணி நேர ஜெப மையத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். நம்முடைய நாலுமாவடியில் 24 மணி நேரமும் ஜெப உதவிக்கு ஒரு ஜெப மையம் வைத்திருக்கிறோம். அதில் இரவும் பகலும் ஜெபிக்கிற மக்கள் இருப்பாங்க. சென்னையிலும் இருக்கிறது, பெங்களூர்லேயும் இருக்கிறது. எனி டைம் நீங்கள் ஃபோன் பண்ணினால் உங்களுக்கு வேத வசனத்தை சொல்லி உங்களோட இணைந்து உங்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிப்பாங்க. அதுக்கு தான் அந்த ஜெப மையம். அதுக்கு தான் அவங்க ஜெபிக்க கேட்டுக்கொண்டாங்க. ஒரு சகோதரி எலும்புகள் இல்லை என்றாலும் எலும்புகளை உருவாக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாச வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லி எனக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தார்கள். இல்லாத எலும்பை கூட இயேசு உருவாக்க முடியும், விசுவாசிங்கன்னு சொல்லி ஜெபிச்சிருக்கிறாங்க. ஜெபித்த மறுநாளே முந்தின நாள் போயிருக்கிறாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டா எலும்பு இல்லை, மூக்கில், குழந்தை குறைபாடோடு இருக்கிறது கர்ப்பத்தில். ஜெபித்த மறுநாளே மறுபடியும் பரிசோதனைக்காக சென்றோம். 4 நாட்கள் கழித்து ரிப்போர்ட் வந்தது. எங்களுக்கு மிகுந்த ஆச்சரியம். முன்பு இருந்த எந்த பாதிப்பும் இப்பொழுது இல்லை. இப்பொழுது மூக்கில் எலும்பு இருக்கிறது என்றும் எல்லாம் நார்மலாக இருக்கிறது, இனி எந்த பிரச்சனையும் இல்லை என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள். கடந்த மார்ச் மாதம் எந்த குறைபாடும் இல்லாமல் பரிபூரண சுகத்தோடு ஒரு பெண் குழந்தையை தேவன் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்பொழுது என்னுடைய மகளுக்கு 3 மாதமாகிறது. மகள் நல்ல சுகத்தோடு இருக்கிறாள். ஜெபத்தை கேட்டு இல்லாதிருந்த எலும்பை உருவாக்கின எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் செய்கிற இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். மூக்கில் ஒரு எலும்பு இல்லை, அதனால் குழந்தைக்கு பிறவிலேயே ஒரு பாதிப்பு இருக்கிறது என்று. ஆனால் ஜெபம் பண்ணின போது இயேசு அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதம் செய்தார். அவர் உருவாக்குகிற தேவன். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அந்த எலும்பை ஆண்டவர் உருவாக்கி அழகான குழந்தை கொடுத்து, குறைபாடே இல்லாத குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கீங்களோ? அதில் டாக்டர்ஸ் இப்படி சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, கேட்க பயமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு வல்லமை உள்ளவர். ஒன்று தான், விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். நீங்கள் இன்றைக்கி ஜெபிக்கணும், ஆண்டவர் அற்புதம் செய்வார். அடுத்து சகோதரி அமலோற்பவ மேரி, தஞ்சாவூர்லேருந்து அமலோப்பவ மேரி அவங்க. நாங்கள் கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்தவர்கள். கடந்த 2024ஆம் வருடம் பிப்ரவரி மாதத்தில் நடைபெற்ற அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை பார்த்தோம். செய்தி நேரத்தில் உங்கள் மூலம் ஜாதகம் பார்ப்பது, விக்கிரக ஆராதனை செய்வது தவறு என்பதை அறிந்து கொண்டு உடனே கர்த்தருக்கு பிரியமில்லாத அனைத்தையும் எங்கள் வீட்டை விட்டு அப்புறப்படுத்திவிட்டு ஜாதகத்தையும் எரித்து விட்டோம். பார்த்தீங்களா, கிறிஸ்தவங்க தான் ஜாதகம் வச்சுருக்கிறாங்க. புறஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதவங்கள்னு பைபிளில் ஆண்டவர் எழுதி சொல்லி கொடுத்துருக்கிறார். புறஜாதியார் சூரியன், சந்திரன், கிரகங்களை பார்த்து பயப்படுறாங்க. நீங்கள் அப்படி பயப்படாதங்க. சுக்கிரன் இங்கே இருக்குது, சந்திரன் இங்கே இருக்குது, சனி உச்சத்தில் வந்திருக்குது, நேரம் சரியில்லை, இதெல்லாம் நம்பாதங்க, பயப்படாதங்கன்னு பைபிளில் ஆண்டவனுக்கு சொல்லியிருக்கிறார், எழுதி கொடுத்துருக்கிறார். அதையே மீறி சில கிறிஸ்தவர்கள் ஜாதகம் எழுதி வைக்கிறது, கைரேகை பார்ப்பது, அந்த மாதிரி உள்ளது சாபத்தை உங்களுக்கு கொண்டு வரும். ஏன்னால் நமக்கு கிறிஸ்தவங்க இப்படி தான் இருக்குன்னு பைபிளில் ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறார். எல்லாத்தையும் நீங்கள் நம்பக்கூடாது. சரியான நம்பிக்கை, விசுவாசந்தான் அற்புதத்தை கொண்டு வரும். இவங்க பாருங்கள், ஜாதகத்தை தூக்கி எரிச்சிட்டாங்க. அப்புறம் ஜாதகத்தை எரித்து விட்டோம். எங்களை முழுவதும் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வந்தோம். பார்த்தீங்களா, விக்கிரகத்தை துறப்போட்டாங்க, ஜாதகத்தை எரிச்சிட்டாங்க. அது மாதிரி இயேசு படத்திலும் அல்ல, விக்கிரகத்திலும் அல்ல, ஒரு சிலுவைக்குள்ளும் இயேசு அல்ல. அவர் நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிற ஆவியாக இருக்கிற தேவன். அதனால் எதை பார்த்தும் எதை தொட்டும் ஒரு பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வணங்கக்கூடாது. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறாரு. நாங்கள் அப்படி தான், நாங்கள் எல்லாம் எத்தனை தலைமுறையை செய்து வரோம். அப்போ இதெல்லாம் தப்பு தான்.
வசனத்துக்கு மாறானது எத்தனை தலைமுறையாக செய்தான்னு, எத்தனை கோடி பேர் செய்தான்னு பாவம் தான், தவறு தான். அதை மறந்துடுறாருங்க. உங்களுக்கு விடுதலை வேணும், ஆசீர்வாதம் வேணும்னா வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொன்னால் இயேசு யாரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. இப்போ இவங்களுக்கு என்ன நடந்தது பாருங்கள். அவங்க அப்புறம் ஜாதகத்தை எரித்து விட்டோம், எங்களை முழுவதும் இயேசுக்கு ஒப்பு கொடுத்து தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வந்தோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத அனைத்தையும் எங்கள் வீட்டை விட்டு அப்புறப்படுத்திய உடன் திருமணமாகி சில வருடங்களாக குழந்தைகளுக்காக காத்து கொண்டிருந்த எங்களுடைய மகள் அடுத்த மாதமே கருவுற்றாள். குழந்தை இல்லாமல் இருந்த மகளை உடனே கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். கடந்த 2024 வருடம் நவம்பர் மாதம் ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்க தேவன் அனுகிரகம் செய்தார். மேலும் தடைப்பட்டு கொண்டிருந்த அநேக நன்மைகளை ஆண்டவர் இயேசு எங்களுக்கு அருளி செய்து எங்களை ஆசீர்வதித்தார். இதெல்லாம் அப்புறப்படுத்தின உடனே ஆசீர்வாத தடை விலகிட்டா காரியங்கள் வாய்த்தது. அது மட்டுமல்ல, கடந்த 2024 வருடம் டிசம்பர் மாதத்தில் என் கணவருக்கு திடீரென்று வலது பக்க விலா எலும்பில் அதிகமாக வலி ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு சென்று மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டும் வலி நிற்கவில்லை. உடனே நாலுமாவடியில் உள்ள 24 மணி நேர ஜெப மையத்திற்கு தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டோம். ஜெபித்த கொஞ்ச நேரம் கழித்து என் கணவரின் உடம்பிலிருந்து அசுத்த ஆவி ஒன்று வெளியேறியதை அவரால் உணர முடிந்தது. பார்த்தீங்களா, அவருடைய சரீரத்தில் வலி. ஜெபிக்கும் போது ஒரு அசுத்த ஆவி சரீரத்தை விட்டு விலகினது. மறுநாளில் இருந்தே தொடர்ச்சியாக விலா எலும்பிலிருந்த வலி நின்று விட்டது. இப்பொழுது என்னுடைய கணவர் நல்ல சுகத்தோடு இருக்கிறார். அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியின் மூலம் எங்களோடு பேசி எங்கள் அறியாமையை நீக்கி எங்களை ஆசீர்வதித்து என் கணவருக்கு பரிபூர்ண சுகம் கொடுத்த இயேசுக்கே மகிமையை செலுத்துகிறோம். அறியாமையை விட்டு நம்ம திரும்பணும். அறியாமை பிசாசை தான் பயன்படுத்துகிறான். நிறைய சடங்காச்சாரங்கள் பாரம்பரியங்கள் என்று வேத வசனத்தில் இல்லாததை எல்லாம் சபைக்குள்ளே கிறிஸ்தவத்துக்குள்ளே சாத்தான் கொண்டு வந்து விட்டான். நாம் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ, பைபிள் வசனம் இது என்ன சொல்லுதோ இதில் தான் ஆண்டவர் நமக்கு, இதான் நம்முடைய சட்ட புஸ்தகம், புதிய ஏற்பாட்டில் உள்ள கட்டளைகள். நீங்கள் அதில் தான் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் இயேசு செய்த மலை பிரசங்கம் அதுக்குள்ளே எல்லா காரியமும் அடங்கி இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் வாசித்து அறிந்து வசனத்தின்படி வாழ அர்ப்பணித்து கொள்ளணும். அப்போ ஆண்டவர் உடனே அற்புதம் செய்வார். பாருங்கள், இந்த சகோதரர் பாருங்கள், சகோதரி லிசி, மூன்றாவது ஒரு சாட்சி, சகோதரி லிசி அரக்கோணம். இவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை சொல்லியிருக்கிறாங்க. நான் 2 வருடமாக பைல்ஸ் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். கடந்த 3 மாதமாக இந்த பாதிப்பு அதிகமாகி அதிகமான வலி ஏற்பட்டது. நடக்க முடியாது, எந்த வேலைகளையும் ஒழுங்காக செய்ய முடியாது. இப்படி இந்த பாதிப்பினால் நான் மிகவும் சிரமப்பட்டு வந்தேன். இதற்காக மருத்துவமனைக்கு சென்றேன். பரிசோதித்த மருத்துவர், பைல்ஸ் வியாதியின் பாதிப்பு உங்களுக்கு அதிகமாகிவிட்டது, அதனால் உடனே ஆப்ரேஷன் சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். அறுவை சிகிச்சை செய்ய நான் பயந்ததினால் அறுவை சிகிச்சை செய்யவில்லை. மேலும் 5 வருடமாக வயிற்றில் அல்சர் பாதிப்பு நிமித்தம் புண் ஏற்பட்டு அதிகமான எரிச்சல் மற்றும் வலி என் வயிற்று பகுதியில் இருந்து கொண்டே இருக்கும். காரமான உணவு ஏதாகிலும் சாப்பிட்டு விட்டால் இந்த பாதிப்பு மேலும் அதிகமாகிவிடும். அநேக நாட்கள் இரவு தூங்க முடியாமல் இந்த வயிற்று வலியின் நிமித்தம் நான் மிகவும் சிரமப்பட்டிருக்கிறேன். இதற்காக அநேக சிகிச்சைகளை மேற்கொண்டும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் கடந்த 1ஆம் தேதி நடைபெற்ற அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். ஜெப நேரத்தில் நீங்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் போது நானும் உங்களோடு இணைந்து என்னுடைய பைல்ஸ் வியாதிக்காகவும் வயிற்று புண் பிரச்சனை நீங்குவதற்காகவும் இயேசுவிடம் மிகுந்த பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருந்தேன். அரக்கோணத்திலிருந்து அவங்க ஜெபிக்கிறாங்க, நான் இங்கிருந்து ஜெபத்தை நடத்துகிறேன். பாருங்கள், அங்கிருந்து ஒரு மனமாக ஜெபிக்கிறாங்க. அப்பொழுது ஒரு வெளிச்சம் என்மேல் வந்து அடித்தது.
ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு லைட் அப்படியே வெளிச்சம் வந்து அவங்க மேலே பட்டது. அந்த நேரத்திலிருந்து என் வயிற்றில் இருந்த வலி நின்று விட்டது. மறுபடியும் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்து பார்த்ததில் பைல்ஸ் பிரச்சனை மற்றும் வயிற்று புண், அந்த குடல் புண் பிரச்சனை முற்றிலும் நீங்கிவிட்டது. இதற்காக எந்த அறுவை சிகிச்சையும் இனி அவசியமில்லை, எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிட வேண்டாம் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர். ஜெபத்தை கேட்டு என்னுடைய பைல்ஸ் வியாதி மற்றும் வயிற்று புண் பிரச்சனையும் நீக்கி அற்புதம் சுகந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். 2 அற்புதம் நடந்திருக்கு பாருங்கள். பைல்ஸ் வியாதி, அல்சர். ஜெபிக்கும் போது ஆண்டோடைய வெளிச்சம் அவங்க மேலே பட்டார். எல்லாருக்குமே வெளிச்சம் வரும்னு நினைக்க முடியாது. சிலரை ஆண்டவர் தொடுவதை உணர்வாங்க, சிலர் ஒரு வெளிச்சம் தன் மீது வருவதை உணர்வாங்க, சிலர் ஒரு நெருப்பு போல வல்லமை தொடுவதை உணர்வாங்க, சிலருக்கு ஒரு விதமான உணர்வும் இருக்காது, ஆனால் சுகமாயிரும். இது மாதிரி ஆண்டவர் இப்படி தான் செயல்படுவார் என்று நம்ம சொல்லிவிட முடியாது. அவர் எந்த விதத்திலும் நமக்கு தொட்டு விடுதலை தருகிறவர். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபித்தால் போதும். அடுத்து சகோதரர் விஜய் ஆனந்த், கன்னியாகுமரியை சார்ந்த ஒரு சகோதரர். 35 வருஷம் ஒரு பிரச்சனை அவங்களுக்கு, 35 இயர்ஸ். என்ன பிரச்சனை? நான் 35 வருடங்களாக ஸ்கின் பிரச்சனையினால் அவதிப்பட்டு வந்தேன். ஆரம்பத்தில் காலில் சிறிய பரு போல வந்தது. நாளடைவில் என் வயிறு மற்றும் கால்களில் இந்த பரு முழுமையாக பரவியது. அரிப்பு பயங்கரமாக எடுக்கும். அதிகமாக சொரியும் போது இரத்தம் வந்துவிடும். சில நேரங்களில் சீப்பு வைத்து சொரிந்து கொண்டே இருப்பேன். புண்ணாக இருக்கும் இடமெல்லாம் பயங்கரமான காந்தலும் எரிச்சலுமாக இருக்கும். இரவு நேரங்களில் என்னால் தூங்கவே முடியாது. மருத்துவமனை சென்று மாத்திரை மருந்து என்னை எல்லாம் பயன்படுத்தி பார்த்தேன். ஆனால் இந்த தோல் அரிப்பு பிரச்சனை எனக்கு சரியாகவே இல்லை. அசைவ உணவுகளை தவிர்த்து பார்த்தும் சரியாகவில்லை. இந்த சூழ்நிலையில்தான் 2025ஆம் வருடம் மார்ச் மாதத்தில் 4 மாவடியில் நடந்த அற்புத விடுதலை பிரார்த்தனையில் கலந்து கொண்டேன். அன்றைய தினத்தில் சகோதரி ஆஷ்லி அவர்கள் ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். ஜெப வேளையில் வியாதி உள்ளவர்களுக்காக சகோதரி ஜெபிக்கும்போது நானும் கண்ணீரோடு என்னை அர்ப்பணித்து ஜெபித்தேன். பெரிய ஆச்சரியம்! ஜெபம் முடிந்து வீட்டிற்கு சென்ற அன்றைய தினத்திலிருந்து எனக்கு என் உடம்பில் அரிப்பு வருவது நின்றுவிட்டது. என் சரீரத்தில் இருந்த பருக்கள் எல்லாம் மறைந்து போனது. புண்களும் ஆற ஆரம்பித்தது. திரும்ப அரிப்பு எனக்கு வரவே இல்லை. இப்பொழுது நன்றாக எல்லா உணவுகளையும் சாப்பிடுகிறேன். நன்றாக இரவில் தூங்குகிறேன். மாத்திரை மருந்து ஏதும் நான் எடுக்கவில்லை. இயேசு பரிபூர்ண சுகத்தை எனக்கு கொடுத்தார். சுகம் கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். 35 வருட ஸ்கின் பிரச்சனை. இயேசு ஜெபத்தை கேட்டு உடனே சுகம் கொடுத்தார். உங்களுக்கு இன்றைக்கு செய்வார். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கணும், சரியா? இன்னும் சகோதரி மரியா, சென்னையிலிருந்து ஒரு சகோதரி ஒரு அனுபவத்தை எழுதியிருக்கிறாங்க. எங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள இயேசுவை அறியாத குடும்பத்தை சார்ந்த 18 வயது நிரம்பின ஒரு வாலிப மகள் சில நாட்களாக உடல் நலம் பாதிக்கப்பட்டு மிகவும் பலவீனமாக இருந்தாள். அவளுடைய பெற்றோர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதித்து பார்த்ததில் இருதயத்தில் ஓட்டை இருப்பதாகவும் அவருடைய கல்லீரல் பாதி அழுகிவிட்டதாகவும் சில மாதங்கள் தான் உயிரோடு இருப்பாள் என்றும் மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள். எப்பொழுதும் அதிகமாக மூச்சு திணறல் அவளுக்கு இருக்கும். அதாவது கல்லீரல் பாதி அழுகிவிட்டதுன்னு சொல்லிட்டாங்க. அழுகிட்டுன்னா அவள் அது சீக்கிரமாக அந்த அந்த உறுப்பு முழுவதிலும் பரவி பாதிப்பு ஏற்படுத்தும்ல, அந்த மாதிரி ஒரு இருதயத்தில் வர ஓட்டை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மூச்சு விட ரொம்ப கஷ்டம். தினமும் மருத்துவமனைக்கு சென்று ஊசி போட்டு கொண்டு வர வேண்டும். இப்படி அவளுக்கு ஏற்பட்ட இந்த பலவீனத்தின் நிமித்தம் தொடர்ந்து சிகிச்சை பெற்று கொண்டு வந்தாள். மேலும் அந்த சகோதரியின் தகப்பனார் மந்திரவாதியிடம் அழைத்து சென்று மந்திரித்த கயிறுகளை அவளுடைய 2 கைகளிலும் கட்டியிருந்தார்கள். ஆனாலும் எந்த முன்னேற்றமும் அவளுக்கு ஏற்படவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த மே மாதம் தீவுத்திடல் மைதானத்தில் நடைபெற்ற அற்புத பெருவிழா கூட்டத்தின்
3வது நாள் கூட்டத்திற்கு அந்த மகளை நான் அழைத்து கொண்டு வந்தேன். பாருங்கள், இவங்க கிறிஸ்தவர் அல்லாதவங்க, பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, இருதயம் ஓட்டை இருக்குன்னு சொல்லிட்டாங்க, கல்லீரல் பாதி அழுகிவிட்டது, மூச்சு விட கஷ்டம். அப்போ அந்த கூட்டத்துக்கு நீங்கள் வாங்கம்மான்னு சொல்லி இந்த சகோதரி அழைத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சகோதரியும் நீங்கள் பேசின கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள். ஜெப நேரத்தில் அவளும் இயேசுவே எனக்கு சுகந்தாரும் என்று விசுவாசத்தோடு ஜெபம் செய்தாள். நானும் அவளுக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அவருடைய முதுகு மற்றும் வயிற்றில் அதிகமான வலி ஏற்பட்டது. வீட்டிற்கு சென்ற சிறிது நேரத்தில், இந்த கூட்டத்தில் பங்கு பெற்று ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போன சிறிது நேரத்தில் கட்டி போன்ற ஒன்று அவருடைய சரீரத்தை விட்டு வெளியேறியது. மறுநாள் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்து பார்த்தபோது மருத்துவர்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலாக வந்தது. முன்பு இருந்த எந்த பாதிப்பும் இப்பொழுது இல்லை. அவளுக்கு கல்லீரல் பாதிப்பு, ஹார்ட்டில் ப்ராப்ளம், இப்போ ஒன்றுமே இல்லை, எல்லாம் நார்மல். முன்பு இருந்த எந்த பாதிப்பும் இப்பொழுது இல்லாமல் மருத்துவர்கள் மிகவும் வியப்போடு நீ எங்கு சென்று சிகிச்சை பெற்றீர்கள் என்று கேட்டார்கள். இப்பொழுது அந்த மகள் நல்ல சுகத்தோடு இருக்கிறாள். மருத்துவர்களால் மரண தேதி குறிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்த அந்த மகளுக்கு ஜெபத்தை கேட்டு அற்புத சுகந்தந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இதுதான் சொல்லுது. பக்கத்து வீட்டில் வியாதியில் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு சுகமளிக்கிற ஆண்டவரை தெரியாது. இந்த மகள் சொல்லி கூட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. அவங்களோட பிரசங்கத்தை கேட்டபோது அந்த மகளுக்குள்ள ஒரு விசுவாசம், சாட்சியெல்லாம் பார்த்தாங்கல்ல, ஒரு விசுவாசம். இயேசு நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்துட்டார் பாருங்க. ஆண்டவர் அவளை தொட்டு விட்டார். அற்புதமான சுகம். ஒரு வயிற்று அந்த ஒரு கட்டி ஒன்று வயிறோடு சரீரத்தோட்டு வெளியேறி போனது. அந்த நிமிஷத்தில் இருந்தே பூரண சுகம் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். உங்களுக்கு செய்வார். நீங்கள் விசுவாசத்தோடு இன்றைக்கி ஜெபிக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு இதே மாதிரி அற்புதம் செய்வார். இப்போ 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறோம். அதன் பிறகு உங்களுடைய அற்புதத்துக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவது சகோதரி விஜி ஜாஸ்மின், திருப்பூர். அங்கேருந்து அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது? 16 வருஷம் ஒரு பிரச்சனை, அது எப்படி ஆண்டவர் தீர்த்து வைத்தார். 16 வருஷ வியாதி, எவ்வளோ வேதனை இல்லை? 16 வருஷம் அல்சர், குடல் புண், என்னென்ன பாதிப்புகள் அவங்க வேதனையோடு சொன்னாங்க. விரும்பினதை சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டம். இந்த வியாதி தொடரும்போது ஒரு விரக்தி உள்ளத்தில் உண்டாயிரும். முதல்ல சாதாரணமாக இருப்போம். வியாதி அதிகமானோட பயம் உள்ளத்தில் உண்டாகும். பலவிதமான மருத்துவம்லாம் செய்து பார்த்தும் சுகமாகல. வருடங்கள் கடந்துக்கிட்டே இருக்கும்போது வாழ்க்கையின் மீது ஒரு விரக்தி உண்டாகிறோம். ஏன் இதை விட நம்ம மறிச்சிட்டா கூட பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு நிலைமை. ஆனால் தேவ சமூகத்தில் வந்தாங்க. அந்த எழுப்புதல் பெருவிழாக்கள் நடந்த சமயம் கூட்டத்தில் பங்கு பெற்று அவங்க ஜெபிக்கிறாங்க இயேசுவை நோக்கி. எல்லாரும் ஜெபிக்கும்போது என்னை தொட்டு சுகம் கொடுங்க என்னை. அவனுடைய வயிற்று பகுதியில் ஒரு கரம் தொடுவதை உணர்ந்தாங்க. சொன்னாங்களே, ஒரு கரம் தொட்டதை உணர்ந்தாங்க. யார் தொட்டிருப்பான்னு நினைக்கிங்க? இயேசு அவருடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டார். அநேகர் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு கரம் என்னை தொட்டது, ஒரு கரம் என் மீது வைக்கப்பட்டது, நான் அதை உணர்ந்தேன். நம்முடைய கண்ணால் ஒரு கை அப்படி பார்க்க முடியாது. நம்ம இப்படி தொட்ட உணர்றோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு கை தொடுவதை உணர முடியும். எனக்கு அப்படி தான் நடந்துச்சு. 14 வயசில் சாக கடந்த போது நான் கண்ணால் பார்க்க முடியல, ஆனால் ஒரு கரை என்னை தொடுது, என்னால் அதை உணர முடிந்தது. அப்போ தான் என் சரீரத்தில் சுகம் உண்டானது. அதே மாதிரி இயேசுடைய கரம் தொட்ட உடனே வியாதி மறைந்து பூரண சுகம். இன்னொரு சாட்சியை கேட்டுட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். இவங்க ஈரோட்டில் இருந்து சகோதரி ஷர்மிளா. இவங்களுக்கு 18 வருஷமாக ஒரு பிரச்சனை. 18 வருஷம். அவங்களுக்கு 16 வருஷம்னா இவங்களுக்கு 18 வருஷம். நிறைய பேர் இந்த 18 வருஷ பிரச்சனைன்னு விடுதலை பெற்றிருக்கிறாங்க. பைபிளில் ஒரு சம்பர்க்க 18 வருஷம் கூனியாக இருந்த ஒரு பெண்ணுக்கு இயேசு சுகம் கொடுத்தார் என்று லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும்.
நிறைய பேர் 18 வருஷம் கஷ்டப்பட்டு அதில் இந்த விடுதலை பெற்று இருக்கிறாங்க. அது சாட்சிகளை திரும்பி பார்த்த பிறகு அப்படி நிறையா கர்த்தர் சித்தமான ஒரு முறை அந்த 18 வருஷம் அந்த மாதிரி பிரச்சனை விடுதலை பெற்றவங்க சாட்சியெல்லாம் ஒரு முறை தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ இந்த சகோதரி ஷர்மிளா ஈரோடில் இருந்து அவங்களுக்கு என்ன நடந்தது, எப்படி சுகம் பெற்றுக்கொண்டாங்க, அவங்க சொல்கிறதை கேட்கலாம். 18 வருஷம் அவங்க ஈரோடில் இருக்கிறாங்க. 18 வருஷம் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாதாரண தலைவலி அல்ல, தலை முழுவதுமே வலி. அப்படியே எல்லாமே சுற்றுற மாதிரி இருக்கும். மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. பஸ் ஸ்டாண்டில், கிளாஸ் ரூமில், எங்கே விழுவாங்கன்னு தெரியாது. எவ்வளோ பெரிய பாதிப்பு. எப்படி ஒரு நிம்மதியாக சமாதானமாக வாழ முடியும்? அந்த வியாதி எவ்வளவு அவங்கள பாதித்திருந்தது பாருங்கள். ஆனால் அவங்க விசுவாசத்தோடு ஜெபிச்சாங்க. இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பார்த்து விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணினாங்க. அப்போ இயேசு அவனுடைய வேதனையை பார்த்தா, அவனுடைய ஜெபத்தை கேட்டார். அவனுடைய பெயரை சொல்லி, அவனுடைய தலைவலி அந்த பிரச்சனையை சொல்லி விடுதலை கொடுத்தார். அந்த நாளில் இருந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிட்டுன்றாங்க. திரும்பி அந்த அந்த தலைவலி வந்ததே இல்லை. 18 வருஷமாக அந்த வியாதி. இந்த கேஸ் உங்களுக்கு செய்வார். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தா உங்களுக்கு இன்றைக்கு இதே மாதிரி அற்புதத்தை இயேசு கிறிஸ்து செய்வார். இப்போ ஒரு 5 நிமிடம் ஜெப நேரம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள். கிறிஸ்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள். மற்றவங்க முடிந்தால் முழங்கால் படியிடுங்க. இல்லை முழங்கால் படியிட்டு பழக்கம் இல்லையேன்னு சொன்னாலும் நீங்கள் அமர்ந்திருந்து கண்களை மூடி இயேசுவை நினைத்து ஜெபிக்கணும். இயேசு தான் உடைய இருதயத்தில் நினைவாக இருக்கணும். கண்களை மூடும்போது எண்ணம் சிதறாதபடி ஒருமுகப்பட முடியும். அதனால் கண்களை மூடி இயேசுவை நினைத்து, இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும் அப்படின்னு ஜெபிக்கணும். வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. எங்கே கட்டிகள், வலிகள், வேதனை இருக்கிறதோ அங்கே கை வைத்து கொள்ளுங்க. அல்லது அப்படி நெஞ்சில் கை வைத்து இயேசுவே என்னை தொடும். வியாதியஸ்தரவங்க வீட்டில் இருந்தால், குழந்தைகள், கணவர், மனைவி யாராவது வியாதி படுக்கையில் இருந்தால் அவங்க மேலே நீங்கள் கை வைத்து இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகணும், இயேசுவின் நாமத்தில் என் குழந்தை குணமாகணும் அப்படி சொல்லி ஜெபிக்கணும். ஆஸ்பத்திரியில் இருக்கிறீங்களா? இப்போ அந்த வியாதியஸ்தர் மீது கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை அவங்க ஐசியூவில் இருக்கிறாங்க, பக்கத்துலலாம் போக முடியாது, வெளியிலேருந்து பார்க்குறீங்களா, நீங்கள் அவங்களுக்காக கருத்தாக இப்போ ஜெபம் செய்யுங்க. இயேசுவேன்னு சொல்லணும். இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்க அந்த பெயரை சொல்லணும். அப்படி சொல்லும்போது ஆண்டவருடைய வல்லமை இறங்கும். சிலர் பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறீங்க. மதுபானம், போதை வஸ்துகள், சில பாவ பழக்கங்கள் பல வருஷமாக உங்களை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதை விட முடியலன்னு நினைக்கிறீங்க. இயேசு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். எனக்கு இந்த பாவ பழக்கம், பாவத்திலேருந்து விடுதலை வேணும் அப்படின்னு சொன்னால் நெஞ்சியில் கை வைங்க. இருதயத்தில் அப்படி வைத்து இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், இந்த பாவத்திலேருந்து விடுதலை தாரும் அப்படி ஜெபிக்கணும். இப்போ ஜெபிக்கும் போதே ஆண்டவர் தொடுவார். அப்படியே கண்களை மூடுங்க, அப்படியே கண்களை மூடுங்க. இயேசுவே நீர் ஜெபத்தை கேட்கிற தேவன், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே நீர் செய்திருக்கிற அற்புதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். 16 வருஷம் 18 வருஷம் வியாதியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் சுகம் கொடுத்துருக்கிறீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. என்னையும் தொடுங்க, இப்பொழுது எனக்கும் சுகம் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் என் சரீரத்தில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் என் கணவருக்கு, மனைவிக்கு சுகம் கொடுங்க. இப்போ அந்த வியாதி படுக்கையை மாற்றுங்க. இயேசுவே என்னை தொடும். இயேசு 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 அந்த பெயரை சொல்லுங்கள். இயேசு இயேசுவே தொடும், இயேசுவே விடுதலை தாரும். ஆண்டவருடைய கரம் இப்பொழுது உங்களுக்காய் நீட்டப்பட்டு விட்டார். உண்மையான விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை இப்பொழுது இயேசுவின் கரம் தொடுகிறாரு. இயேசுவே என்னையும் தொடும், என்னையும் குணமாக்கும், எனக்குள்ளே ஒரு அற்புதமான வல்லமை இறங்கட்டும். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறாரு. அருந்ததி என்கிற ஒரு மகள் ஜெபிக்கிறீங்க. நீ ஒரு வாலிப மகளாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய மூக்கில், உன்னுடைய நோஸில் பிரச்சனை,
மூக்கு வழியாய் சுவாசிக்க முடியவில்லை. ஆப்ரேஷன் பண்ணணும், நரங்க எலும்பு பாதிப்புன்னு சொல்லப்பட்டு இருக்கிறாரு. ஆனால் எனக்கும் ஒரு அற்புதம் நடக்கணும் இயேசுவேன்னு என்னை செபிக்கிற மகளே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசுடைய கரம் உன்னுடைய மூக்கு பகுதியை தொடுகிறாரு. அந்த அடைப்புகள் நீங்குகிறது. எலும்புகளை ஆண்டவர் சரிப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் உன் சுகத்தை நீ பெற்றுக்கொள் மகளே. அருந்ததி, இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லி வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பொழுது. மகிமை தாஸ் என்கிற ஒரு சகோதரன், நீங்கள் படுக்கையில் இருக்கிறீங்க. உங்களுடைய சரீரத்தில் சில உறுப்புகள் பாதிக்கப்பட்டு விட்டார். லங்ஸில் பாதிப்பு, உங்களுடைய லிவரில் பாதிப்பு, அதனால் கிட்னிலையும் பாதிப்பு ஆரம்பித்து விட்டார். ஒரு மரண பயம் போராட்டத்தோடு இருக்கிறீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய பாவத்தை அறிக்கையிடுங்க. இயேசுவே, நான் செய்த பாவம் அக்கிரமங்களை மன்னியும். உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் செய்த பாவம். உங்களால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க, உங்கள் சபையில் கூட, உங்கள் வீட்டில். அதனால் இயேசுவே, என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு மன்னித்து சுகந்தாங்க, இனி இந்த பாவம் எனக்கு வேண்டான்னு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இயேசுடைய கரம் உங்களுக்காக நீட்டப்படுகிறது. மகிமை தாஸ், இயேசுடைய கரம் நீங்கள் உண்மையாக மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கறதுனால அவருடைய பாவத்தை மன்னித்து குணமாக்குகிறார். மரணக்கட்டு மாறுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ லார்ட். பிரதாப் என்கிற ஒரு வாலிப தம்பி, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. வாலிப தம்பி, உன்னுடைய வாழ்க்கையில் நீ மரணத்தின் விளிம்பிலிருந்து நிற்கிறாய். சித்தரனோ மரிச்சிரனோ எனக்கு என் ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு சில தோல்விகள், ஏமாற்றங்கள், அந்த பிரச்சனையை நான் வெளியே சொல்ல விரும்பவில்லை. ஆண்டவர் அதை சொல்ல அனுமதிக்கவில்லை. ஆனால் நீ ரொம்ப பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட மரணத்தின் விளிம்பில் நிற்கிறாய். பிரதாப் என்கிற வாலிப தம்பி, இயேசு சொல்லுகிறார், நீ ஏன் சாகணும்? நான் உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தருவேன். உன் வாழ்க்கையின் கரத்தில் ஒப்புக்கொடுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஆவி உன்னோடு பேசுகிறது, நீ செத்து போயிரு என்று. அது பிசாசு. அது உன்னை நரகத்துக்கு கொண்டு போக பேசுகிறது. இயேசு உன் பக்கத்தில் வந்து நின்று நீ மனம் திரும்பி ஒப்புக்கொடுன்னு சொல்லுகிறார். இயேசுவே, என் பாவத்தை மன்னியும். இயேசுவே, எனக்கு விடுதலை தாரு. சொல், வாயை திறந்து சொல் தம்பி. இப்போ இயேசுடைய வல்லமை உன்னை தொடுகிறது. அந்த போராட்டம், மரண போராட்டத்தை கொண்டு வந்த ஆவி விலகுகிறது. விடுதலை சுகத்தை நீ பெற்றுக்கொள்கிறாய். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காக நன்றி. உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ தொடுகிறீர், விடுதலை தருகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீபன் என்கிற ஒரு சகோதரர் செபிக்கிறீங்க. உங்களுடைய மனதிலும் பாதிப்பு, மனம் சோர்ந்து போய்விட்டார். காயப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறீங்க. உங்களுடைய சரீரமும் வியாதி நிமித்தம் பாதிக்கப்பட்டு உங்களுடைய எலும்பு நரம்புகளில் உண்டான பாதிப்பு உங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் சரீரம் பலனை இழந்து கொண்டே வருகிறது. சீக்கிரத்தில் படுக்கையில் ஆயிரோமோன்ற பயம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆனால் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். இயேசுவே, எனக்கு உதவி செய்யும். இயேசுவே, எனக்கு விடுதலை தாரு. கூப்பிடுங்க, இயேசுடைய பெயரை சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு விடுதலை பொழுது அவர் உங்களை நேசிக்கிறதுனால உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே விடுதலை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உம்முடைய கரம் தொடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இப்போ இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். வாய் திறந்து ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தொடுகிறார். கேன்சர் வியாதி மறைகிறது. எலும்புகள் நரம்புகளில் இருக்கிற பிரச்சனை மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். ஒற்றை தலைவலி விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். குடல் புண்கள் இன்றைக்கு மறைகிறது. பைல்ஸ் வியாதி இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகிறது. சுகத்தை பெற்றுக்கொள்கிறீங்க. இயேசுவே, எனக்கு சுகம் கொடுக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். பைல்ஸ் வியாதி ஒரு நரக வேதனை அனுபவிக்கிறீங்க. ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. சகோதரி ராணி என்கிற மகள், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. அந்த பொருளாத வியாதி உங்களை விட்டு விலகுகிறாரு. நீங்கள் கண்ணீரோடு பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிச்சதுனால ஆண்டவர் தொட்டு சுகம் தருகிறார். விடுதலை பெற்றுக்கொள்கிறீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். வாய் திறந்து சொல்லுங்கள். இயேசுவே, என்னை தொடுகிறீர், சுகமாக்குகிறீர், ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். பார்வதி என்கிற மகள், ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார்.
ஆண்டவருடைய கரம் இப்பொழுது உங்களை தொடுகிறாரு. ஸ்பைனல் கார்டு பிரச்சனை உங்களுக்கு, முதுகு எலும்பில் பாதிக்கப்பட்டு, ஐயோ நீங்கள் படுக்கையில் இருக்கிறீங்க, நீங்கள் ஏதோ ஒரு தலாணியெல்லாம் வச்சு அப்படி உட்கார முடியுமே தவிர நீண்டு படுக்க முடியாது, அவ்வளோ பாதிப்புக்குள்ளாயிட்டீங்க. ஒரு நரக வேதனை விட இது கொடிதாக இருக்கிற, நான் செத்து போனால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய கண்ணீரை இயேசு கண்டார். இப்போ அவருடைய கரம், தழும்புள்ள கரம் உங்களை தொடுகிறாரு. அந்த முதுகு தண்டில் இருக்கிற வலி இயேசுவின் நாமத்தில் விலகுகிறார். இரவும் பகலும் அந்த வலி உங்களை வாதித்தார். இன்றைக்கு ஆண்டவர் அதை எடுத்து போடுகிறார். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். வாய்த்தரம் இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுங்கள். சொல்ல சொல்ல ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆண்டவருடைய கரம் அற்புதம் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த விடுதலை சுகத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ அப்படி கரம் உயர்த்துங்க, வலது கரம் உயர்த்துங்க. இயேசுவே என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். கற்பத்தின் ஆசீர்வாதத்துக்காய் ஜெபிக்கிற உங்களுடைய கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, வறுமை, அந்த பிரச்சனை நீங்குகிறார். இயேசு ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார். இப்பொழுதே ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்கள். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். வேலைக்கான வழி உங்களுக்கு திறக்கப்படுகிறது. வாலிப தம்பி, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வேலைக்கான வழிகளை திறந்து தருகிறார். இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு என்கிற வாலிப தம்பி, ஆண்டவரே எனக்கு ஒரு வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்க, நான் உங்களுக்கு ஊழியம் செய்வேன், மற்ற நேரமெல்லாம் நீ ஒப்பு கொடுக்குறீங்க. உங்களுடைய அர்ப்பணிப்பை பார்த்து இயேசு உங்களுக்கு ஒரு வேலைக்கான வழியை திறக்கிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். வாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி. வாய் தரங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். கர்த்தர் அப்படி செய்கிறேன், நன்றி. தகப்பனே, ஜெபம் கேட்கப்பட்டது, அற்புதம் செய்துட்டீங்க, விடுதலை கொடுத்துட்டீங்க, ஆசீர்வதிச்சிட்டீங்க. உங்களுக்கு நன்றி, உமக்கு மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.